ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சினிமாங்கிற அந்த மேஜிக்கல் வேர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்மளுடைய ரத்தத்தில கலந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ல நெறைய உலக சினிமாக்கள நம்ம பார்த்துருக்கோங்க. அதே போல சர்வதேச அரங்குலயும் லாக்டவுன்ல இருந்திருப்பாங்க இல்லையா? அவங்க நம்மளுடைய சினிமாக்கள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி ஓடிடி தளங்கள் ஒரு பாலம் மாரியே இருந்துச்சுன்னே சொல்லலாம். உள்ளூர் சினிமாக்கள்லாம் உலக சினிமாக்களா மாறி ரேட்டிங்ல இருந்த காட்சிகள்லாம் நடந்தது. அதேபோல நம்ம ஆட்கள் YouTubeல ஆரம்பிச்சு ஓடிடி தளங்கள்ல நெறைய படங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். யார பார்த்தாலுமே அந்த படம் பார்த்திருக்கியா? அகிரா குரோசவா இன்னும் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல பைசைக்கிள் தீவ்ஸ் ஏன் இப்படி இருந்துச்சு எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சகர்களாவே எல்லாருமே மாறிட்டோம். அப்படி சர்வதேச அரங்குல இருக்கக்கூடிய படங்கள்லாம் நாம விமர்சனம் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு பொது அறிவு தளத்துல வளர்ந்து நிக்கிறோம். இந்த சூழல்ல ஒரு நல்ல படம் எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல படத்தை எப்படி அணுகுறது? அப்படிங்கிறத பத்தி ரொம்ப கேஷுவலா சில விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல படங்கள் சொன்ன உடனே ஒரு டெம்ப்ளேட்டா அவங்களுக்கு அகிரா குரோசாவாவுடைய ரோசாமான், செவன் சாமுராய் இந்த மாதிரியான படங்கள்லாம் தோணும். அப்படி மட்டும் இல்ல. நான் ஏன் அகிரா குரோசாவா அப்படின்னு சொல்றேன்னா, முதல்ல ஒரு அல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல வேர்ல்டு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதரா அவர நான் பார்க்குறேன். அதனால அவருடைய ஒரு ரெஃபரன்ஸ இப்ப நான் எடுத்திருக்கேன். அவருடைய படங்கள் நெறைய படங்கள் இருந்தாலுமே, டஜனுக்கு மேல எடுத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா, டெர்சு உசாலா அப்படிங்கிற ஒரு படத்த பத்தி தான் நான் இப்ப சொல்லப் போறேன். இந்த படம் 1976ல சிறந்த வெளிநாட்டு படத்திற்கான விருத வாங்குனுச்சு. இதுல என்ன ஒரு சிறப்புனா, அவர் ஒரு ஜப்பானிய இயக்குனர். ஆனா அது ரஷ்ய மொழிக்காக வாங்குனது. சமீபத்தில பாலிவுட்ல சேர்னி அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. வித்யா பாலன் நடிச்சிருப்பாங்க. அமித் மசூர்கர் இயக்குன அந்த படம் மிக முக்கியமாக மனிதனுக்கும் விலங்குக்கும் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்ட பேசுனது. அந்த படம் எங்கும் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ டீட்டெயிலிங் காடு பத்தியும், விலங்குகள் பத்தியும் அவ்வளவு கொட்டி கிடந்தது. ஸோ அப்படிப்பட்ட படம் தான் டெர்சு உசாலா. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் மைக்ரோ டீட்டெயிலிங் அந்த காலத்திலே அகிரா குரோசாவா பண்ணியிருக்காரு. ஒரு காட்டுக்குள்ள வாழ்ந்து பார்த்த ஒரு அனுபவம், விலங்குகளோட நாம பயணம் செஞ்ச அனுபவத்த அந்த படம் எங்கும் உங்களால உணர முடியும். பாருங்க நான் ஏதோ ஒரு படத்த பத்தி பேச நம்ம ஊர் சினிமாக்கள பத்தியே பேசிட்டு இருக்கேன். நான் டைரக்ட்டா கதைக்குள்ள போயிர்றேன். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு அடர்ந்த ஒரு காட காமிக்கிறாங்க அந்த ஃப்ரேம்ல. அப்படியே ஃப்ரேம் கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்கி வரையில, அந்த காட்டோடைய ஒரு பகுதி வெட்டப்பட்டு ஒரு அப்படியே ஏத்தி செல்லப்படக்கூடிய காட்சிகள்லாம் காமிக்கப்படுது. 1910ல நடக்கிற மாரி காமிக்கிறாங்க. ஒருத்தர் ராணுவ உடுப்போட அப்படியே வர்றாரு. அப்படியே ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருக்காரு. அந்த மரங்களெல்லாம் ஏத்திட்டு போறவங்க அப்படியே பார்க்குறாங்க குழப்பத்தோட. ஒருத்தர் கேட்குறாரு, "என்னங்க தேடுறீங்க?" அப்படின்னு சொல்லி. "இல்லங்க, இங்க ஒரு பெரிய உயர்ந்த மரத்துக்கு அடியில என்னுடைய நண்பர புதைச்சேன். அந்த இடத்த தான் நான் தேடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "அப்படியா? அப்படிலாம் இல்லைங்க. இங்கலாம் மரங்களெல்லாம் வெட்டி வேற மாரி ஆக்கியாச்சு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு குட்டி டவுனா அது மாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு காட்சிய பார்க்குறோம். அந்த ராணுவ உடுப்போட இருக்கக்கூடிய அந்த மனிதர் அப்படியே ரொம்ப அதிர்ச்சியாகி, அப்படியே சோகம் கவ்வ அப்படியே நிக்கிறாரு. 1910ல இருந்து அப்படியே 1902க்கு அந்த படம் அப்படியே ஃபிளாஷ்பேக்ல போகுது. அவர் யாரு அப்படின்னா, விளாடிமிர் அர்சன்யேவ் ஒரு ராணுவ அதிகாரி. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டோடைய எல்லைகள வகுக்கிறதுக்கு இந்த மாரியான ராணுவ அதிகாரிய ஒரு டீமா அனுப்பி வைப்பாங்க. அப்படி தன்னுடைய டீமோட அவர் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. 1902ல அந்த இடத்துல போய் ஒரு காட்டுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, சீனாவும், ரஷ்யாவும் இணையக்கூடிய ஒரு எல்லை பகுதி அப்படின்னே சொல்லலாம். அப்பதான் அந்த காட்டுல ஒரு இடத்துல நைட் தங்குறாங்க. தன்னுடைய சகாக்களோட அவர் தங்கிட்டு இருக்கையில, காட்டுக்குள்ள ஒரு அரவம் கேட்குது. உடனே எந்திரிச்சு துப்பாக்கிய எடுத்துட்டு தயாராகுறாங்க. அது அநேகமா கரடியா இருக்கும். இல்ல சைபீரியன் புலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த பக்கம் இருந்து ஒரு குரல், ரஷ்ய குரல் கேட்குது. "சுட்றாதீங்க, என்னை சுட்றாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மனிதன் சொல்லிட்டு ஓடியாராரு ஒருத்தரு. அவர் தான் டெர்சு உசாலா. அவரு ஒரு ஹண்டர். காட்டுல இருக்கக்கூடிய நனாய் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, கேப்டன் எடுத்தோனே இவருடைய உடுப்பு, இவருடைய இதெல்லாம் பார்த்துட்டு அவரு எல்லாமே தெரிஞ்சு வச்சவரா அவரா அறிமுகமாகி பேசுறாரு. கேப்டன் நான் 2, 3 நாளா சாப்பிடல அப்படின்னு சொன்னோனே, இவரு அவர்ட்ட இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டெல்லாம் குடுத்துட்டு, ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. நீங்க என்ன பண்றீங்க காட்டுக்குள்ளன்னு சொன்னா, நான் காட்டுக்குள்ள தான் பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய மனைவி மக்கள் எல்லாருமே அம்மை நோயில இறந்து போயிட்டாங்க. காட்டுக்குள்ள வேட்டையாடிட்டு கிடைக்கிறத வச்சுட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் பிறந்ததிலிருந்தே காடு தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாரு. ஸோ நம்ம இந்த எல்லைகள கண்டுபிடிச்சு இத அளக்கிற இந்த சர்வே பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நமக்கு இவர் உதவிகரமா இருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் என்ன பண்றாரு, டெர்சு நீங்க எங்க கூட கைடா வர்றீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு இத கேட்பாரு. டெர்சு உடனே ஓகே சொல்லிருவாரு. "ஓகே கேப்டன் நான் உங்க கூட வர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த சகாக்கள்லாம் என்ன பண்றாங்க, ஆரம்பத்துல இருந்தே இவருடைய தோற்றம் இதெல்லாம் வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
கரடி வரும்ன்னு பார்த்தா கரடி மனிதன் வந்திருக்கான். ஆள பாருங்க ஒரு மாரி இருக்காரு, ஒரு மார்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய தோற்றம் வந்து அழுக்கடைந்த ஒரு உடுப்பு. ஏன்னா வந்து காட்டுக்குள்ளேயே இருக்கிறவர்ல, ஒரு காட்டுவாசி மாரியான ஒரு தோற்றத்துல இருக்கிறதுனால, அவர கொஞ்சம் ஏளனமாவே வந்து நடத்துறாங்க. ஆனா, கேப்டன் அப்படி நடத்துறதில்ல. அவர் வந்து அவர உன்னிப்பா கவனிக்கிறாரு. அவருடைய நேச்சரே வந்து மனிதர்கள அப்படியே கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த கேப்டன் அர்செனியோவ். அவர் வந்து இப்படி கவனிக்கையில, இவங்கெல்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்கையில, குறிப்பா பாட்ல வந்து கயிற கட்டி குறிபார்த்து சுடுற ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரியா, தவறா சுடுறாங்க. அதாவது அந்த பாட்டில சுடாம எங்கெங்கேயோ வந்து சுட்டுட்டு இருக்காங்க. இவர் இப்படி பார்க்குறாரு தெர்சு உசாலா. உடனே வந்து துப்பாக்கிய குடுங்க. அத அப்படி சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி வந்து நீங்க காட்டுக்குள்ள போயி ஒரு விலங்கு வந்து உங்கள அட்டாக் பண்ணையில இப்படி சுட்டுட்டு இருந்தீங்கன்னா, அது வந்து உங்கள கடிச்சு தின்றும். ஒரே சுடுல அது வந்து சாகுற அளவுக்கு நீங்க வந்து மனச ஒருமுகப்படுத்தி சுடணும். எப்படின்னா, இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சுடுறாரு. பாட்டில சுட்டுறாரு. ஸோ, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த சகாக்களுக்கெல்லாம் அவர் மேல ஒரு மரியாதையே வந்துரும். பரவாயில்லையே காட்டுக்குள்ள இருக்கிறவரு இவ்வளவு தெளிவா வந்து சுடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, காட்ட பத்தி ஏ டூ இசட் அவ்வளோ விஷயங்கள் சொல்றாரு. காட்டுக்குள்ள இப்படிதான் நடந்து போகணும். வழித்தடங்கள் பார்த்து நடந்து போகணும். திரும்பி வரையில நம்ம வந்து தொலைஞ்சு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சில சிம்பல்லாம் வச்சுட்டு போறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாரு. காட்டுக்குள்ள ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சிதிலமான ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்லலாம் வந்து தங்குறாங்க. தங்கி கிளம்பையில என்ன பண்றாங்கன்னா, இவரு தெர்சு உசாலா கேப்டன பார்த்து சொல்றாரு, "கேப்டன் எனக்கு கொஞ்சம் அரிசி, உப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் குடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "எதுக்கு?" அப்படின்னு கேட்கையில, "இல்ல காட்டுக்குள்ள நம்மள மாரி யாராவது வழி தவறி வந்தவங்க, இந்த மாரி சாப்பிடுறதுக்கு ஏதாவது அவங்களுக்கு இது வந்து உபயோகமா இருக்கும்" அப்படின்லாம் வந்து சொல்றாரு. இந்த விஷயம் இவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையே உண்டு பண்ணுது கேப்டனுக்குள்ள. எவ்வளவு ஒரு நல்ல மனிதரா இருக்காரு. இந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறவர் சக உயிரினங்கள் மேல, மனிதர்கள் மேல எல்லார் மேலயும் இவ்ளோ அன்பு வச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவரு வியக்கிறாரு. ஏன்னா வந்து தேவைக்கு அதிகமாக எதையுமே நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த போற போக்குல தெர்சு வந்து ஒரு விஷயமா சொல்றாரு. எனக்கு தேவைப்பட்டா மட்டும் தான் நான் வந்து வேட்டையாடுவேன். ஏன்னா விலங்குகள் இந்த காட்டுல வாழ்றதுக்கான உரிமை இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல சொல்லையில அவர் இன்னும் வியக்கிறாரு. இப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து உருவாகுது. ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப அவங்களுக்குள்ளே ஒரு நெருக்கமாகுது. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவங்க சகாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டு, இவங்க 2 பேரும் ரொம்ப தூரத்துல ஒரு உறைந்த பனி, ஃப்ரோசன் லேக்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத தாண்டி ஒரு இடத்துக்கு வந்து இவங்க போட்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போறாங்க. ஆளரவமற்ற ஒரு பகுதி. அந்த பகுதியில போயிட்டு இருக்கையிலே இவரு வந்து எச்சரிக்கிறாரு. தெர்சு அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறவருங்கிறனால, எந்த நேரத்திலயும் வந்து புயல் அடிக்கலாம். காற்றுடைய திசை வந்து நம்ம பக்கம் வர்ற மாரி இருக்கு. நம்ம சீக்கிரத்துல போகணும் அப்டின்லாம் வந்து கூப்பிடுறாரு. அர்சென்யாவ் என்ன பண்றாரு, ரொம்ப ஆர்வத்துல, இல்ல நம்ம வேணா இங்க வந்து டென்ட் வேணா போட்டுக்கலாம். நம்மளுடைய சகாக்கள்ட்ட சொல்லிறலாம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேச்ச வந்து கொஞ்சம் இதா அன்பா வந்து சொல்றாரு. தயவுசெய்து கேளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா விதி யார விட்டது? இவர் சொன்னத கேட்காததுனாலேயே கொஞ்ச நேரத்திலே வந்து வழி தவறி போயிடுறாங்க. இங்கிட்டு இங்கிட்டும் அலையிறாங்க. இவங்களுடைய காலடி தடமே அந்த புயல் காற்று வந்து அடிச்சு அந்த பாதையெல்லாம் மறைச்சிருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு அத்துவான காட்டுல, ஒரு ஃப்ரோசனான ஒரு ஏரியால எங்கு பார்த்தாலும் ஆளரவமே இல்ல. அந்த ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. காத்து இன்னும் வேகமா அடிக்குது. இவரு ஒரு மாரி பதட்டமாயிறாரு கேப்டன். ஆனா டெர்சு வந்து "பதறாதீங்க, அங்க பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரத்துல சைபேரிய புல்வெளி வந்து ஆள் உயரத்துக்கு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் தெரியுது. அது வந்து காத்துல பயங்கரமா அசைஞ்சுட்டு இருக்கு. "வாங்க கேப்டன்" சொல்லி பத்திரமா அவர வந்து கூட்டு போறாரு. அவர ஒரு குழந்தைய மாரி பாதுகாத்து கூட்டிட்டு போறாரு கேப்டன. கூட்டிட்டு போனோனே, அந்த இடத்துல அவருக்கு வந்து எனக்கு குளிர் தாங்க முடியல. நான் அந்த குளிர்லயே விறைச்சு செத்து போயிருவேன் போல அப்படின்னு சொல்லி கேப்டன் வந்து ஒரு மாரி பதர்றாரு. நீங்க எதுவுமே இது பண்ணாதீங்க. நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. ஒரு டீம் ஒர்க்கா இருந்தா ஒரு விஷயத்த பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லி, இந்த புல்லெல்லாம் வந்து உடனே எனக்காக அறுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து தனித்தனியா வந்து அறுக்குறாங்க. அடுத்து அத ஒண்ணா ஒரு இடத்துல வந்து குவிக்கிறாங்க. அவ்வளவு புயல் காத்தோட அத குவிக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்படுறாங்க. ஒரு கட்டத்துல இவரால வந்து ஒண்ணும் பண்ண முடியாம கேப்டனே சோர்ந்து போயி மயக்கமாகி விழுந்துறாரு. இவர் என்ன பண்றாரு, அப்படியே அந்த புல்லெல்லாம் ஒன்றிணைத்து ஒரு கூடாரம் மாரி கட்டுறாரு. இந்த சர்வேக்கு கொண்டு போன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு, சுத்தி ஒரு கூடாரம் மாரி கட்டி, மறுநாள் வந்து காலையில கண் விழிக்கிறாரு கேப்டன். பார்த்தா நம்ம வந்து ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிய வருது. கேப்டன், கேப்டன் அப்படின்னு கூப்பிடுறாரு. கண் விழிச்சு பார்த்தா, புயல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படின்னா, இந்த இவ்வளோ பெரிய பனிப்புயல்ல விரைச்சு செத்து போயிருவோம் அப்படின்னு நெனச்சா, அத வந்து இந்த புற்கள வச்சே ஒரு சின்ன கூடாரம் மாரி போட்டு அதுலேருந்து என்னைய வந்து இவரு வந்து காப்பாத்திட்டாரே அப்படின்னு சொல்லி நன்றியோட அவர் வந்து பார்க்குறாரு. இப்ப வந்து வானம் எல்லாமே தெளிவாயிருச்சு. இப்ப நீங்க துப்பாக்கி எடுத்து சுடுங்க. உங்களுடைய சகாக்கள நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அப்டின்ட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு துப்பாக்கிய வச்சு சுடுறாங்க. அதோட அவங்க சகாக்களும் வந்துடுறாங்க. ஸோ இந்த மாரியான சம்பவங்கள் வந்து தொடர்ந்து அ அவர் மேல வந்து ரொம்ப ஒரு மரியாதைய உண்டு பண்ணுது. கடைசில இப்ப சகாக்கள் எல்லாருமே சேர்ந்து எங்க கூட வந்து டவுனுக்கே வந்துருங்க. வேலைலாம் முடிஞ்சு நம்ம வந்து கிளம்பலாம்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, காடு தான் நான் வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம். தயவுசெய்து என்னை வந்து என் போக்கிலே விட்டுருங்க. இங்கே இருக்கக்கூடிய மலைகளும் காடுகளும் தான் எனக்கு வந்து வாழ்விடம். இங்கே ஒரு டென்ட்டை போட்டு நான் அப்படியே வாழ்ந்துருவேன் மிச்ச வாழ்க்கைய அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வயது கூட தெரியாத ஒரு மனிதராக இருப்பார். நீங்கள் எத்தனை வயதுன்னு கேட்கையில கூட நான் இத்தனை சூரியனை பார்த்துருக்கேன், இத்தனை காற்றை பார்த்துருக்கேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்வாரே ஒழிய எனக்கு வயது எதுனே தெரியல. அப்படி ஒரு வெள்ளந்தியான மனிதராக டெர்சு இருப்பார். ஒரு கட்டத்தில் வந்து இவங்க விடைபெற்று கிளம்புவாங்க. ஒரு பனியில் அப்படியே இறங்கி அவர் அந்த இதில் நடந்து காட்டுக்குள்ளே நடந்து போகையில் அவரை பார்த்து கேப்டன் அப்படின்னு கேப்பிட்டான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவார். இவர் வந்து டெர்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிவாங்க. இதோட வந்து இன்டர்வல் சீன் வரும். அதுக்கு பிறகு வந்து 1907 மீண்டும் ஆரம்பிக்கும். இதே மாதிரி அந்த இசுரு அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வந்து திருப்பி கேப்டன் வந்து வரையில அவர் மனசு ஃபுல்லாக தன்னுடைய நண்பரை தான் வந்து தேடும். எல்லைகள் அப்படியே தேடிட்டு மேப் பண்ணிட்டு இருக்கையில் அவரோட நினைப்பு ஃபுல்லாக டெர்சு எங்கேயாவது இருப்பார், டெர்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு சொல்லிகிட்டே இருக்கையில் ஒரு இடத்துல நிஜமாவே அவங்க வந்து சந்திச்சுக்குவாங்க. ஒரு அந்த அந்த காட்சி வந்து உண்மையாகவே ஒரு தமிழ் படம் மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். கட்டி பிடிச்சு நீண்ட நாள் நண்பரை வந்து பார்த்த ஒரு குதூகலத்தோட இங்கே உங்களை சந்திப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட்டிப்பிடிச்சு அப்படியே ரொம்ப ஒரு நெகிழ்வான ஒரு இதாக இருக்கும். அதன் பிறகு நான் திருப்பியும் இங்கே வந்து அந்த அளவை விஷயங்களுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ளே அப்படியே பயணம் மேற்கொள்வாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு காட்டாறை வந்து கிராஸ் பண்ணையில் என்ன ஆகிடும்னா கிட்டத்தட்ட அந்த காட்டு வெள்ளத்திலேயே வந்து டெர்சு வந்து அடித்து இழுத்து செல்லப்படுவார். இதை பார்த்துட்டு வந்து எல்லாருமே பதறி போய் ஒரு மாதிரி ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. கேப்டனை பார்த்து அந்த டெர்சு சொல்லுவார், தயவுசெய்து யாருமே பதட்டப்படாதீங்க, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி கரையோரம் இருக்கக்கூடிய அந்த மரங்களில் ஒன்றை வந்து நீங்கள் வெட்டி என்னை நோக்கி வந்து சாய்ச்சி விடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவார். ஒவ்வொரு மரமாக கேட்பாரு. கடைசியில் அவர் சொல்கிற ஒரு மரத்தை வந்து சாய்ச்சி விட்டோன்னே கரெக்டாக வந்து அவருக்கு சில அடி தூரங்கள் வரைக்கும் அந்த தண்ணியில் போய் விழுகும். அவர் அந்த நதியோடைய போக்கிலேயே வந்து அந்த விழுந்த மரத்தை பிடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து கரை சேர்ந்துருவார். ஸோ அவருடைய காடு குறித்த இந்த அறிவெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வியந்து எல்லாருமே வந்து அவரை ரொம்ப மரியாதையாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே தொடர்ந்து பயணம் மேற்கொள்வாங்க. அப்போ தான் ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும். சைபீரியன் புலியை வந்து நேரடியாக பார்க்குறாங்க. தயவுசெய்து அந்த புலியை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெர்சு சொல்கிறாரு. இவங்க கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை வச்சுட்டு கேப்டன் வந்து அந்த புலியை நம்மளை வந்து அட்டாக் பண்ணிடும், நேருக்கு நேராக வந்து பார்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு சுடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாரு. ஏன் இப்படி சுட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபமாயிறாரு டெர்சு. சுட்ட அந்த புலி அடிபட்ட அந்த புலி வந்து காட்டுக்குள்ளே ஓடிடுது. அதான் காட்டுக்குள்ளே ஓடிடுச்சே, நீங்கள் ஏன் கோபமாகறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. இல்லை, அந்த சாகுற வரைக்கும் அந்த புலி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும், நிச்சயமாக அந்த புலி செத்துரும், அதோடைய ஆன்மா வந்து நம்மளை சும்மா விடாது. கங்கா அப்படிங்கிற இந்த காடை சேர்ந்த ஒரு ஆன்மா வந்து நிச்சயம் என்னை வந்து இந்த புலியை கொன்னதுக்காக பழி வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாயிறாரு. காட்டில் எல்லா உயிரினங்களும் வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது, புலி வந்து நிச்சயமா ஏன்னா புலிகள்கிட்ட போய் இவர் பேசக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பார். ஏன் எங்கள் பின்னாடியே வர்ற அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு சில காட்சிகளுக்கு முன்னாடியே வந்து சொல்லியே பேசியே வந்து புலியெல்லாம் அனுப்பக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியாகி அவர் இருப்பார். அதன் பிறகு அவர் கொஞ்சம் மூட் அவுட் ஆகியே தான் அந்த அவங்க கூடயே வந்து பயணம் மேற்கொள்வார். ஆனால் தன்னுடைய நண்பர் கேப்டனை பார்த்து கொஞ்சம் வந்து அவர் ஆறுதல் அடைவார். ஆனாலும் அந்த புலி குறித்த அவருடைய நினைவுகள் அப்படியே அவரை துரத்திட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பார்வை குறைபாடும் வந்து ஏற்படக்கூடிய ஒரு காட்சிகள் இருக்கும். முன்ன மாதிரி என்னால் சுட முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தியாக வந்து பேசிகிட்டு இருப்பார். தயவுசெய்து நீங்கள் அப்படி விரக்தி ஆகாதீங்க, நீங்கள் என் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த எக்ஸ்பெடிஷன்லாம் முடிஞ்ச பிறகு தன்னோட வந்து டவுனுக்கு வந்து கூப்பிடுவார். வேறு வழி இல்லாதனால இனிமே வந்து ஒரு ஹண்டராக என்னால் காட்டுக்குள்ளே போய் இந்த குறைந்த பார்வை திறனோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேப்டனோட அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் வந்து ஊருக்கு வர்றாரு. ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு தன்னுடைய ஃபேமிலியெல்லாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவருடைய பையன் வந்து ரொம்ப நெருக்கமாயிடுறான் டெர்சுவோடைய. ஏன்னா டெர்சுவோடைய அந்த காடு குறித்த அனுபவங்கள் எல்லாம் அவன் கேட்டு கேட்டு பயங்கரமாக ரொம்ப ஆச்சரியமாகறான். ச்சா, காட்டுக்குள்ளே இப்படிலாம் இருந்திருக்காரு இந்த தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப நெருக்கமாயிடுறான். ஆனால் இவரால் அந்த குழந்தைகளோடலாம் நல்லா விளையாட முடியுது. அந்த சூழல் அவருக்கு வந்து பிடிக்கல. முதல் நாள்ல இருந்தே இது என்ன டப்பா மாதிரி இருக்குது, பாக்ஸ் மாதிரி இருக்குது வீடு அப்படின்னு சொல்லி அவர் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தவரால் அப்படி ஒரு இடத்துல வந்து வாழவே முடியல. நான் திருப்பி காட்டுக்குள்ளே போகிறேன் காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காரு. இல்லை, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், உங்களால் இந்த குறைந்த பார்வை திறனோட போய் அங்கே போய் வாழ முடியாது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அவர் காடு போகக்கூடிய ஒரு சூழல் வருது. இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, என்னைய விட்டுருங்க கேப்டன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தயவாக கேட்குறாரு. சரி, எனக்கு உங்களை விடுறதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அவருடைய ஒரு பெரிய ஒரு துப்பாக்கியை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதை வந்து உங்களுடைய பாதுகாப்புக்கு வச்சுக்குங்க, என்னுடைய அன்பு பரிசாக வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அவர் குழப்பத்திலேயே வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காட்டுக்குள்ள கிளம்பி போறாரு. நான் டென்ட் போட்டு வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள கிளம்பி போறாரு. அவர் காட்டுக்குள்ள போன பிறகு திருப்பி பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு தந்தி வருது சில நாட்கள் கழித்து. இந்த மாரி காட்டுக்குள்ள ஒரு பிணம் கிடக்குது. யாரோ அவர வந்து கொலை செஞ்சு போட்டுருக்காங்க. அவருடைய சட்ட பாக்கெட்ல உடுப்புக்குள்ள உங்களுடைய விசிட்டிங் கார்டு இருக்கு கேப்டன் அப்படின்னு சொன்னோனே, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு போறாரு. பார்த்தா அது டெர்சு உசாலா தான் இறந்து கிடக்குறாரு. அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படி இவரு இறந்தாரு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா கேட்டா, இல்ல யாரோ கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சதுக்கு என்ன காரணம்? அவர்ட்ட தான் துப்பாக்கி இருக்கே அப்படின்னு சொன்னோனே, அந்த பாதுகாப்பு அதிகாரிகள், அந்த இன்ஸ்பெக்டர் மாரி இருக்கக்கூடியவர் சொல்றாரு, இல்லையே துப்பாக்கிலாம் சீன் ஆஃப் கிரைம்ல இல்லையே அப்படின்னா, யாரோ அந்த ரைஃபிளுக்காக இவர வந்து கொலை பண்ணிட்டு, அந்த ரைஃபிள் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது புரிய வருது. கேஸும் குளோஸ்டு. ரொம்ப உருக்கமா தன்னுடைய நண்பர அந்த வனாந்தரத்துல அப்படியே அந்த காட்டுக்குள்ளேயே வந்து புதைச்சிட்டு அவர் கையில வச்சிருந்த அதாவது தெர்சு வச்சிருந்த அந்த ஒரு கம்ப வந்து ஊண்டி வச்சுட்டு, அப்படியே சோகம் கவ்வ அப்படின்னு நிப்பாரு. அதோட வந்து படம் முடியுது. இதுதான் வந்து இந்த படம். இந்த படம் உணர்த்தக்கூடிய செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல இந்த படம் வந்து பேசியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, காடு வந்து எல்லாருக்கும் பொதுவானது தான் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த எல்லா இடங்கள்லயும் அந்த டெர்சு கேரக்டர் வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். கேப்டன் அத பார்த்து தான் அவர் மேல ரொம்ப இன்ஸ்பயர் ஆவாரு. 1923ல இந்த விளாடிமிர் அர்சென்யேவ் அப்படிங்கிற இந்த கேப்டன் எழுதின புத்தகம் தான் தெர்சு உசாலா. அத பேஸ் பண்ணி தான் இந்த கதைய வந்து அகிரா குரோசாவா எடுத்திருக்காரு. ஆக்சுவலி அகிரா குரோசாவா 1930கள்ல அவர் வளர்ந்த காலகட்டங்கள்லயே இத வந்து படமா எடுக்கணும். இவ்வளோ இன்ஸ்பைரிங்கான ஒரு கேரக்டர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் திரைக்கதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சாரு. ஆனா வந்து இந்த படத்துக்கான ஒரு லொகேஷன் வந்து கண்டிப்பா நாம சைபீரிய புல்வெளி பிரதேசம், அந்த சைனாவுக்கும், ரஷ்யாவுக்கும் இடைப்பட்ட அந்த வனாந்தர பகுதிக்கெல்லாம் வந்து போக வேண்டியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த திட்டத்தையே வந்து கிடப்பில போட்டுட்டாரு. அதன் பிறகு பார்த்தோம்னா, பல்வேறு விதமான படங்கள்லாம் வந்து எடுத்து குவிச்சாரு. ஒரு கட்டத்தில டான் கண்டேன் யோ அப்படிங்கிற ஒரு படத்த வந்து அவரு கலர்ல வந்து எடுத்தாரு. அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆனுச்சு. 1971ல டோரா 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 அப்படின்னு சொல்லி இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக்க வச்சு ஒரு படத்த வந்து அவரு இயக்குனாரு. அந்த படத்துல அவர் வந்து ஒரு 5 இயக்குனர்கள்ல மிக முக்கியமான ஒரு இயக்குனர்ன்னு சொல்லிட்டு டீம் வந்து புரொடக்ஷன் டீம் உள்ள அவர சேர்த்திருந்தாங்க. ஆனா, இவர்ட்ட கிரியேட்டிவிட்டி பத்தல அப்படின்னு சொல்லி அவர பாதியிலேயே அனுப்பிட்டாங்க. இதெல்லாம் அவருக்கு மன அழுத்தத்த குடுத்து, அவர் வந்து தற்கொலை முயற்சிக்கு வந்து போறாரு. தற்கொலை முயற்சிக்கு பிறகு மீண்டு வந்து ரொம்ப சோர்ந்து போன அவரு, ஏன் நம்ம அந்த படத்த எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, டெர்சு உசாலாவுடைய திரைக்கதைய தூசு தட்டி எடுத்து திருப்பி வந்து எழுதுறாரு. ஸோ நம்மளுடைய ரீஎன்ட்ரி படம் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா அதுக்கான ஸ்க்ரீன் பிளேய உட்காந்து எழுதுறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, இதுக்காக நம்ம 1 வருடம் கூட எடுத்து ஸ்பெஷலா ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய நண்பர்களெல்லாம் துணைக்கு அழைச்சுட்டு, இந்த கதைய வந்து இது டீப்பா படிங்க. உங்களுக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் புரியுது அப்படின்னு சொல்லி, அந்த இன்புட்டையும் வாங்கிக்கிறாரு. தான் வந்து அந்த காட்டுக்குள்ள டிராவல் பண்ணா என்னென்ன அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த சம்மந்தப்பட்ட காட்டுக்கெல்லாம் போயி அவர் ஃபீல் பண்ணி, அந்த திரைக்கதைய எழுதி முடிக்கிறாரு. ஸோ நம்ம இந்த உணர்வ வந்து படமா எடுக்கணும்னா, இதுக்கு நம்மளுடைய ஆஸ்தான நடிகர்கள் யாருமே இருக்கக்கூடாது. புதுசான ஒரு நடிகர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு. ரஷ்யா பகுதியில துவா அப்படிங்கிற ஒரு வனாந்தர பகுதி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒருத்தர் தான் இந்த மேக்ஸிம் அப்படிங்கிற அந்த டெர்சு கேரக்டர்ல நடிச்சவரு. அவர போய் பார்த்து சொல்றாரு, "இந்த படத்துல நீங்க தான் நடிக்கணும்." அப்படின்னு சொன்னோனே, "இல்லங்க எனக்கு இதெல்லாம் நடிப்புலாம் வராதுங்க." அப்படி இப்படின்னு சொல்றாரு. உள்ளூர் தியேட்டர்ல நடிக்கக்கூடியவன் தான். இந்த மாரியான ஒரு லைஃப் டைம் இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு, "இல்ல நீங்க நடிக்கணும். நான் சொன்னத நீங்க பண்ணுங்க. என்னுடைய டெர்சு நீங்க தான்." அப்படின்னு சொல்லி அவர கன்வின்ஸ் பண்ணி அந்த நாவல வந்து அவருக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி, அதன் பிறகு ஸ்க்ரீன் பிளே எல்லாம் குடுத்து படிக்க சொல்றாரு. படிக்க சொன்னோனே அவரும் வந்து நடிக்க சம்மதிக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த கேப்டன் கேரக்டர்ல அந்த யூரி அப்படிங்கிறவர வந்து ஃபிக்ஸ் பண்றாரு. யூரி சாலமன்கிறவர் வந்து ரஷ்யால மிக முக்கியமான ஒரு நடிகர். பேய்த்தனமா வேல பார்க்குறாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒட்டுமொத்த டீமுமே வந்து மிக மிக பேய்த்தனமா வேல பார்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்டாறு சீன் எடுக்கையிலலாம் நிஜமாவே எனக்கு இந்த மாரியான ஒரு காட்டாறு வேணும் அப்படின்னு சொல்லி, அந்த காட்டாறுல லைவாவே தப்பிச்சு வரக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. நீங்க படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த டெர்சு காட்டாறு வெள்ளத்துல அடிச்சு போனதெல்லாம் வந்து சினிமா கிடையாது. நிஜமாவே நடந்தது. நிஜமாவே இப்படி தப்பிக்கக்கூடிய உத்தி இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அவர காப்பாத்தியிருப்பாங்க. டெர்சுவும் வந்து சாமர்த்தியமாக அந்த கேரக்டர்ல நடிச்ச மேக்ஸிம் அப்படியே டெர்சு போலவே தப்பிச்சு வரக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம வந்து அந்த படத்துல பார்க்கலாம். இந்த படத்தோட இன்னொரு மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, 2 நண்பர்களுக்கு இடையே உள்ள ஒரு நட்ப பத்தி பேசக்கூடிய ஒரு படம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு படம் அப்படின்னு சொன்னா, டெர்சு உசாலாவே வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நட்ப போற்றக்கூடிய ஒரு படமா இருக்கும். நிச்சயமாக படத்தோடைய முதல் ஃப்ரேம்லேருந்து எண்ட் ஃப்ரேம் வரைக்கும் நீங்க வந்து ரசிச்சு பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் வந்து மிக உன்னதமான ஒரு உலக சினிமா அப்படின்னே வந்து சொல்லலாம். டெர்சு உசாலா போல நெறைய படங்கள் இருக்கு. முதல்ல நீங்க இந்த படம் முழுசா பாருங்க. பார்த்துட்டு
உங்களுடைய அந்த படத்த பார்த்த பிறகு ஏற்பட்ட அந்த உணர்வ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த ஷோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. அடுத்து மிக உன்னதமான ஒரு உலக சினிமாவோட உங்கள வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.